السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள், இன்ஷா அல்லாஹ் கியாமத்து நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து அறிவையும் அன்பையும் ஊட்டி வளர்த்து விட்டு எங்களுடைய கண்களையும் இந்த மண்களையும் விட்டு மறைந்து மண்ணறைகளிலே வாழுகின்ற நேசத்துக்கும் பாசத்துக்கும் மரியாதைக்கும் உரிய தாய் தந்தை, இந்த மண்ணுக்கு மேலே வாழுகின்ற நேசத்துக்கும் பாசத்துக்கும் மரியாதைக்கும் உரிய தாய் தந்தை எல்லோர்களும் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என் மீதும் உங்கள் மீதும் கொண்ட அளப்பெரிய ஒரு அருள், இன்றைய நாளில் இஷா தொழுகையினை தொடர்ந்து அல்லாஹுடைய மாளிகையில் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறார். அருமைக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்றைய தலைப்பு ஏழ்மையின் சிறப்பு என்று சொல்லுகின்ற தலைப்பினூடாக சில விடயங்களை நானும் நீங்களும் படித்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் மனிதர்களை எல்லாம் ஏற்ற தாழ்வோடு தான் அல்லாஹு தாலா படைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா சிலரை செல்வந்தர்களாக அல்லாஹு தாலா ஆக்கியிருக்கிறான், சிலரை அல்லாஹு தாலா ஏழைகளாக அல்லாஹு தாலா ஆக்கி வைத்திருக்கிறான், சிலரை அல்லாஹு தாலா அறிவிலே உயர்ந்தவர்களாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மாற்றி இருக்கிறான். சிலருக்கு எவ்வளவுதான் படித்து கொடுத்தாலும் அவர்களுக்கு அந்த படிப்பு ஏறாமல் அப்படியே இருக்கக்கூடியவர்களாக அல்லாஹு தாலா ஆக்கி வைத்திருக்கிறான். சிலரை கருப்பர்களாக, சிலரை வெள்ளைகர்களாக, அப்படி அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் ஏற்ற தாழ்வோடுதான் மனிதர்களை அல்லாஹு தாலா படைத்து வைத்திருக்கிறான். எல்லோரையும் அல்லாஹு தாலா வைத்தியர்களாக மாற்றிவிட்டால் மறந்தெடுப்பதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள். எல்லோரையும் அல்லாஹு தாலா வசதி உள்ளவர்களாக மாற்றிவிட்டால் ஜக்காத்து பெறுவதற்கு, சதக்காக்கள் பெறுவதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள். இந்த உலகம் ஓடுவது எல்லாம் ஒருவரோடு ஒருவர் தொங்கி வைக்கப்பட்ட ஒரு நிலைமையில் தான் இந்த உலகம் சுத்தி கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆணுக்கு பெண்ணிலே தேவை இருக்கிறது, பெண்ணுக்கு ஆணிலே தேவை இருக்கிறது. இப்படி இந்த உலகத்தில் ஒருவர் ஒருவருடைய உதவியை பெற்றுத்தான் வாழ வேண்டிய ஒரு நிலைமையில் அல்லாஹு தாலா இந்த உலகத்தை மாற்றி வைத்திருக்கிறான், படைத்து வைத்திருக்கிறான். அருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஏழ்மையின் சிறப்பு என்று சொல்கிற போது
தனவந்தர்கள் இதில் அப்போ பணம் என்பது அல்லாஹுடைய அருள் இல்லையா என்று யோசிக்க கூடாது. பணம் என்பது அல்லாஹுடைய அருளாகவும் இருக்கும், அல்லாஹுடைய அதாபாகவும் இருக்கும், அல்லாஹுடைய சோதனையாகவும் இருக்கும். ஏழ்மை என்பது அல்லாஹுடைய அருளாகவும் இருக்கும், அது அல்லாஹுடைய அதாபாகவும் இருக்கும். அதை அருளாக அதாபாக மாற்றிக்கொள்வது எங்களுடைய கையில இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. இந்த உலகத்திலே நிறைய நபிமார்கள் கோடீஸ்வரர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பெரியதொரு செல்வந்தர். அதே போன்று இந்த உலகத்திலே வாழ்ந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பெரியதொரு செல்வந்தர். இந்த உலகத்திலே வாழ்ந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரியதொரு செல்வந்தர். இந்த உலகத்திலே வாழ்ந்த சஅத் இப்னு மஹ்ரமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரியதொரு கோடீஸ்வரராக இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரியதொரு செல்வந்தர். ஆனால் அவருடைய வரலாறை எல்லாம் படிக்கிற போது தின்பதற்கும் உண்பதற்கும் உடுப்பதற்கும் உறங்குவதற்கும் இல்லாத ஒரு வறுமை கோட்டிலே வாழ்ந்த ஒருவரை போல தோற்றமளித்தாலும், ஆனால் ஏறத்தாழ பல மனைவிமார்களோடு ஒரே நேரத்தில் ஒரே காலங்களில் அவர்களை கவனித்து இந்த உலகத்தில் வாழுகின்ற அளவுக்கு அவர்களிடத்திலே வசதி வாய்ப்புகள் இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழ்மையான வாழ்வை தெரிவு செய்து கொண்டார்களே தவிர, அவர் அப்படியே ஏழைப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே அவர் இருந்தவர் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ளக்கூடாது. அவர் ஏழ்மையான வாழ்வை என்ன செய்து கொண்டார், தெரிவு செய்து கொண்டார் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அருமைக்குரிய சகோதரர்களை, அதனால்தான் இன்றைக்கு இருக்குகின்ற மஸ்ஜிது நபவி அந்த பூமி அது 2 அனாதை சிறார்களுக்குரிய பூமியாக ஆரம்பத்திலே இருந்தது. சஹில் சுஹைல் என்று சொல்லுகின்ற 2 அன்சாரிகளுடைய பூமியாக, 2 அனாதைகளுடைய பூமியாக அந்த பூமி இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு வருகிறார்கள். மதீனாவிலே வந்து அல்லாஹ்வுடைய தூதர் வாழுகிற காலத்தில் மக்காவிலே இருந்து வருகிற போது சில காசுகளோடு சில பணங்களோடு தான் அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவிலே வந்து வாழுகிற காலத்தில் அந்த மஸ்ஜிது நபவி, இப்போது இருக்குகின்ற மஸ்ஜிது நபவி, அந்த பூமியை பார்க்கிறார்கள், காணியை பார்க்கிறார்கள். யாருடைய காணி, யாருடைய பூமி என்று அல்லாஹ்வுடைய தூதர் விசாரித்தார்கள். அது 2 அனாதைகளான அன்சாரிகளுடைய 2 பிள்ளைகளுடைய காணி என்று சொல்லப்பட்டது. அந்த பிள்ளைகளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பூமியை பற்றி விசாரிக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற ஒரு செய்தி கேள்விப்படுகிறது. அப்போது அந்த 2 சிறார்களும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஓடி போகிறார்கள். யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை, இந்த காணியை பற்றி நீங்கள் விசாரித்தீர்களா என்று கேட்டார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், இந்த காணி யாருடைய காணி, இந்த பூமி யாருடைய காணி என்று நான் விசாரித்தேன் என்றார்கள். ஏன் யா ரசூலுல்லாஹ், என்ன காரணம் அப்படி என்று கேட்டார்கள். இந்த இடத்தில் மஸ்ஜிது நபவி பள்ளி வாயிலை கட்ட வேண்டும் என்று என்னுடைய மனம் விரும்புகிறது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போது இருந்த அந்த சஹில் சுஹைல் ரலியல்லாஹு அன்ஹுமா, அந்த 2 பேரும் அனாதை சிறார்கள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், நாங்கள் தாயும் தந்தையும் இல்லாத அனாதைகள் தான் யா ரசூலுல்லாஹ். இந்த காணியை நீங்கள் அன்பளிப்பாக எடுத்துக்கொண்டு அந்த இடத்தில் நீங்கள் பள்ளியை கட்டுங்கள் என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு வேண்டாம், என்னிடத்தில் பணம் இருக்கிறது, காசு இருக்கிறது. அந்த காசை, பணத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த காணியை நான் எடுத்துக்கொள்கிறேன். அந்த பணத்தை நீங்கள் எடுக்கவில்லை என்றால் எனக்கு உங்களுடைய பூமியோ காணியோ வேண்டாம் என்றார்கள். அந்த அனாதை சிறார்கள் பாருங்கள் எப்படி வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தாயும் தந்தையும் இருந்து ஒரு பிள்ளையை வளர்ப்பது என்பது நெருப்பு, கையிலே நெருப்பு தணலை வைத்துக்கொண்டு இருப்பதை போல இருக்கிறது. தாயும் தந்தையும் நல்லவர்களாக இருந்தாலும் இன்றைக்கு பிள்ளைகளை இஸ்லாமிய முறைப்படி நல்ல சூழலில் நல்ல ஒரு பிரஜையாக இந்த உலகத்தில் மாற்றுவது என்பது சரியான ஒரு சிரமமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் அன்றைக்கு தாயும் இல்லாமல் தந்தையும் இல்லாமல் அந்த சஹில் சுஹைல் என்று சொல்லுகின்ற 2 அனாதை சிறார்களும், யா ரசூலுல்லாஹ், நாங்கள் தாயும் தந்தையும் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, இந்த காணியை நீங்கள் அன்பளிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வேண்டாம், நீங்கள் பணம் என்னிடத்தில் இருக்கிறது, அந்த பணத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த காணியையும் பூமியையும் நான் எடுத்துக்கொள்கிறேன். அந்த பணத்தை நீங்கள் எடுக்கவில்லை என்றால் உங்களுடைய காணி வேண்டாம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த காணிக்கும் அந்த பூமிக்கும் தன்னுடைய சொந்த பணத்திலே இருந்து காசை கொடுத்து விட்டுத்தான் அந்த அனாதை சிறார்களிடத்திலே இருந்து அந்த காணியை வாங்கி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களோடு நம்பி வந்த அந்த மக்களுக்கு காணிகளை பிரித்து கொடுத்து விட்டு
அதிலே அல்லாஹ்வுடைய தூதர் தனக்கு என்ற ஒரு பள்ளிவாயலை கட்டிக்கொண்டு அதிலே தன்னுடைய நபித்தோழர்களை வாழ வேண்டும், அவர்களுக்கு மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு இடத்தை ஒதுக்கி கொண்டு தனக்கு என்று ஒரு காணியையும் தனக்கு என்று வீடையும் ஒதுக்கி கொண்ட ஒரு வீடு. ஒருவர் தூங்கினால் ஒருவர் தொழ முடியாது, ஒருவர் தொழுதால் ஒருவர் தூங்க முடியாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு மிகச் சிறியதொரு வீடைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே எடுத்துக்கொண்டார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் விரும்பிய ஒரு வாழ்க்கை, எளிமையான ஒரு வாழ்க்கை, ஏழைத்தனமான ஒரு வாழ்க்கை என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயத்தின் 273 274வது வசனத்திலே அல்லாஹு தஆலா ஒரு செய்தியை சொல்வதை நீங்கள் பார்க்கலாம். லில் ஃபுக்கரா இல்லதீன உஹ்சிரு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே தன்னை அர்ப்பணித்த சில ஏழைகள், வசதி இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். லா யஸ்தத்திஊன தர்பன் ஃபில் அர்தி, இந்த உலகத்தில் இந்த பூமியில் அவர்களுக்கு என்று எதையும் அவர்கள் தேடிக்கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். யஹ்சபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா, அதை பார்க்கக்கூடிய பணக்காரர்கள் பார்த்தால், அவர்களை அறியாத மக்கள் பார்த்தால் அவர்களை ஒரு பணக்காரர்கள் என்று அவர்கள் நினைத்துக் கொள்வார்கள். இந்த உலகத்தில் சில ஏழைகள் இருக்கிறார்கள், அந்த ஏழைகள் என்று தெரியாத சில மக்கள் அவர்களை பார்த்தால் அவர்களை பணக்காரர்கள் என்று அந்த மக்கள் எல்லாம் நினைத்துக் கொள்வார்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லிவிட்டு, லா யஸ்அலூனன் நாஸ இல்ஹாஃபா, அவர்கள் மனிதர்களிடத்தில் எதையும் வலிந்து கட்டிக்கொண்டு அவர்கள் கேட்க மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லித் தருவதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு எங்களுடைய சமுதாயத்துக்கு மத்தியில் அப்படி நிறையவே ஏழைகள் வாழுகிறார்கள். அவர்களுடைய ஆடைகள் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது, அவர்களுடைய முகத்தில் எந்த விதமான சோகமும் இருக்காது. ஆடைகளை வைத்து அவர்கள் ஏழைகள் என்று அடையாளம் கண்டு கொள்ள முடியாது. ஆனால் வாழ்வதற்கு நிறையவே சிரமப்படுகிறார்கள், உண்பதற்கு நிறையவே கஷ்டப்படுகிறார்கள், கூலி வேலை செய்து கொண்டு கஷ்டப்படுகிறார்கள். ஒரு நேரம் உண்டால் ஒரு நேரம் உண்ண முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். யாரிடத்திலும் கேட்கக்கூடாது என்பதற்காக ஆடையிலே அவர்கள் ஏழ்மையை காட்டாமல், உடையிலே அவர்கள் ஏழ்மையை காட்டாமல், அவர்கள் சக மனிதர்களோடு அன்போடு பண்போடு பாசத்தோடு நடந்து திரிகிறார்கள். அதை அறியாத மக்கள் அவர்களை பார்த்தால் அவர்கள் பணக்காரர்கள் என்று நினைக்குகின்ற அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கைகள் இருக்கிறது. ஆனால் அவர்களுடைய அந்தரங்க வாழ்வை நீங்கள் எடுத்து பார்த்தால் மிக கஷ்டத்தோடு, மிக வறுமையோடு, மிக சோகத்தோடு அவர்களுடைய வாழ்க்கைகள் கழிந்து கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்கள் தர்மம் செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லித் தருவதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு நிறைய பேரை பொறுத்தமட்டில் தர்மம் யாருக்கு கொடுக்கிற அப்படி என்று கேட்டால், இன்றைக்கு கேட்டு வருகின்ற ஏழைகளுக்குத்தான் தர்மம் கொடுக்கிறார்கள். அதற்கு என்றே இன்றைக்கு சில மக்கள் கேட்பதற்கு என்ற இன்றைக்கு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சிலர் இருக்கிறார்கள், கேட்க மாட்டார்கள், சிலர் கையேந்த மாட்டார்கள், தாங்கள் என்று கேட்க மாட்டார்கள். ஆனால் அவர்களை பார்த்தால் பணக்காரர்களைப் போல இருக்கும். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் சுய கௌரவத்துக்காக யாரிடத்திலும் வரிந்து கட்டிக்கொண்டு கேட்காமல் அல்லாஹ்வுக்காக தன்னுடைய வாழ்வை இந்த உலகத்தில் அர்ப்பணித்துக் கொண்டு வாழுகின்ற மக்களை நீங்கள் பார்க்கலாம் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லித் தருவதை நாங்கள் பார்க்கிறோம். அருமைக்குரிய சகோதரர்களே, பாருங்கள், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஏழையாக வாழுகிறான் என்றால், கஷ்டத்தோடு வாழுகிறான் என்றால், அவன் எவ்வளவுக்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் அந்தஸ்துக்குரியவனாக இருக்கிறான் என்பதை ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கு நிறையவே அருளை செய்திருக்கிறான், நிறையவே பொருளாதார வசதியை தந்திருக்கிறான், நிறையவே உணவிலே பரக்கத்தை செய்திருக்கிறான். அப்படிப்பட்ட நிம்மதியான சந்தோஷமான ஒரு வாழ்வை நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் பாருங்கள், சஹீஹுல் முஸ்லிம் 2285வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபு அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஜா ஸலாத்தத்து நஃபரின் இலா அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே 3 பேர்கள் அப்படியே வந்தார்கள். வந்து சொன்னார்கள், வான இந்தஹு ஃபகாலு யா அபா முஹம்மத், நாங்கள் உங்களிடத்திலே வந்திருக்கிறோம் அபா முஹம்மதே, இன்னா வல்லாஹி மா நக்திரு அலா ஷைஇன், எங்களுக்கு எதற்குமே முடியாதவர்களாக நாங்கள் உங்களிடத்திலே வந்திருக்கிறோம். வலா நஃபகத்தின், எங்களுக்கு எந்த விதமான சிலவீதங்களும் எங்களுக்கு கிடையாது. வலா தாபத்தின், எந்த விதமான ஒரு கால்நடைகளும் எங்களுக்கு கிடையாது. வலா மத்தாயின், எங்களுக்கு என்று தங்குகின்ற வசிக்குகின்ற எந்த ஒரு இடமும் எங்களுக்கு கிடையாது என்றார்கள். நாங்கள் உங்களிடத்தில் வந்திருக்கிறோம், பொருளாதார வசதி எங்களிடத்தில் கிடையாது, சாப்பிடுவதற்கு சாப்பாடு கிடையாது,
வசிப்பதற்கு இல்லறங்கள் கிடையாது, பிரயாணம் செய்வதற்கு வீடு வாசலங்களுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட நிலைமையிலே உங்களிடத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொன்னவுடன் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், மா ஷிஅத்தும் இன் ஷிஅத்தும் ரஜஅத்தும், நீங்கள் அப்படியே விரும்பினால் உங்களுக்காக நிறைய விடயங்களை, நிறைய பொருளாதாரத்தை தந்து உங்களுக்கு உதவி செய்து நாம் அனுப்புகிறோம். அப்படி இல்லை என்றால் பொறுப்புதாரி அரசரிடத்தில் கூட்டிக் கொண்டு போய் நீங்கள் விரும்பினால் உங்களுடைய விடயத்தை நாங்கள் கவனிக்கிறோம். வஇன் ஷிஅத்தும் ஸபர்தும், நீங்கள் பொறுமையாக இருக்க விரும்பினால் ஃபஇன்னி சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன். இன்ன ஃபுகரா அல் முஹாஜிரீன யஸ்பிகூன அல் அக்னியா யௌமல் கியாமத்தி இலல் ஜன்னah, நாளை மறுமையிலே சுவர்க்கம் போகக்கூடியவர்களில் முதலாவது கூட்டமாக முஹாஜிரீங்களை சேர்ந்த அனாதைகள், முஹாஜிரீங்களை சேர்ந்த ஏழைகள், வசதி இல்லாதவர்கள், பணக்காரர்களை விட 40 ஆண்டுகளுக்கு முன்னர் சுவர்க்கம் போவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். நீங்கள் பொறுமையாக இருப்பீர்களாக இருந்தால் மறுமையிலே நீங்கள் 40 ஆண்டுகள் வசதிக்காரர்களை விட நீங்கள் சுவர்க்கம் போகின்ற ஒரு பாக்கியம் உங்களுக்கு இருக்கிறது என்றார்கள். திண்ணை இல்லாமல் வந்திருக்கிறோம், உடுக்கை இல்லாமல் வந்திருக்கிறோம், உறங்குவதற்கு இடமில்லாமல் வந்திருக்கிறோம், நாங்கள் பிரயாணம் செய்வதற்கு ஒரு வாகனம் இல்லாமல் உங்களிடத்தில் வந்திருக்கிறோம் என்று சொன்ன உடனேயே அப்துர்ரஹ்மான் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் பொறுமையாக இருந்தால் உங்களுக்கு ஒரு செய்தியை நான் சொல்கிறேன். நாளை மறுமையிலே சுவர்க்கம் போக கூடியவர்களில் முதலாவது பணக்காரர்களை விட ஏழைகள் தான் 40 ஆண்டுகளுக்கு முன்னர் சுவர்க்கம் செல்வார்கள் என்று சொன்னவுடன் அந்த திண்ணை இல்லாத சமூகம், உடுக்கை இல்லாத சமூகம், பிரயாணம் செய்வதற்கு வாகன வசதி இல்லாத அந்த சமூகம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஃபைன்னா நஸ்பிரு, நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம், லா நஸ்அலு ஷைஅன், உங்களிடத்தில் எதையுமே நாங்கள் கேட்க மாட்டோம், நாங்கள் பொறுமையாக இருந்து வாழுகிறோம், உங்களிடத்தில் எதையும் நாங்கள் கேட்க மாட்டோம், எங்களுக்கு மறுமை முக்கியம், எங்களுக்கு சுவர்க்க முக்கியம். இந்த உலகத்தில் வருகின்ற வறுமைகள், இந்த உலகத்தில் வருகின்ற ஏழ்மைகள், இந்த உலகத்தில் வருகின்ற கஷ்டங்கள் பணக்காரர்களை விட 40 ஆண்டுகளுக்கு முதல் சுவர்க்கம் செல்லுகின்ற ஒரு நல்ல ஒரு சுப செய்தியை பெற்றுத்தருமாக இருந்தால் அது எங்களுக்கு போதும், நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம் என்று சாப்பிடுவதற்கும் உடுப்பதற்கும் உண்பதற்கும் பிரயாணம் செய்வதற்கும் வசதி இல்லாத அந்த ஏழைகள் அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களாக இருந்தால் அந்த ஒரு சிறப்புக்காக நாங்கள் பொறுமையாக இருந்து கொள்கிறோம் என்றார்கள். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நமக்கெல்லாம் இருக்கிற குறை என்ன என்று கேட்டால் இல்ல இல்ல இல்ல, போதாது போதாது போதாது, காணாது காணாது காணாது, இதுதான் எங்களுடைய வாழ்க்கை தோழர்களே. அதுதானே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆதமுடைய மகனுக்கு தங்கத்தினால் ஆன ஒரு ஓடை இருந்தால் அவன் விரும்புவான் எதை தெரியுமா? எனக்கு இன்னும் ஒரு ஓடை வேண்டுமே என்று விரும்புவான். திஹாரியில் ஒரு வீடு இருந்தால் நாங்கள் எல்லாம் விரும்புவது கொழும்பில் ஒரு வீடு இருந்தால் நல்லமை என்று விரும்புவோம். திஹாரியில் ஒரு கடை இருந்தால், கொழும்பில் ஒரு கடை இருந்தால் நல்லமை என்று விரும்புவோம். கொழும்பில் ஒரு கடை இருந்தால், நுவரெலியாவில் ஒரு வீடு இருந்தால் அப்படியே ஏதாவது லீவு காலங்களில் போய் தங்கிவிட்டு வரலாமே என்று நாங்கள் விரும்புவோம். இந்த உலகத்தில் ஒவ்வொரு இடத்திலும் எங்களுக்கு சொத்துக்கள் இருக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் விரும்புகிறோம். உண்மைதானே? இந்த உலகத்தில் எல்லோரும் அல்ல, பணம் கொடுக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய பயம் இல்லாதவர்களை நீங்கள் பாருங்கள். இன்றைக்கு பெருமைத்தனத்தோடு, வரட்டு கௌரவத்தோடு, முரட்டு பிடிவாதத்தோடு, தாடி இல்லாமல் ஆடைகளை கீழே போட்டுக்கொண்டு இன்றைக்கு ஹைஃபையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று மற்றவர்களை மதிக்காமல் இன்றைக்கு இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். யாராவது ஒரு பணக்காரர் வந்தால் ஓடி போய் கையை கொடுங்கள், ஒரு ஏழை கையை கொடுத்தால் கணக்கே எடுக்க மாட்டார்கள். ஒரு சாதாரணமான ஒரு ஏழை கையை கொடுத்தால் கணக்கே எடுக்க மாட்டார்கள். அவருடைய இமேஜ் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி அவரோடு ஒத்தவர் யாராவது வந்தால் அப்படியே கையை பிடித்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாத்தை கடினமாக சொல்லி அப்படியே கையை இறுக்க கட்டி பிடித்து தோளை தட்டி கட்டி அணைத்து அந்த இடத்தில் சந்தோஷப்படுத்துவதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் ஒரு சாதாரண ஏழை, உடுக்கை இல்லாமல், உண்ணை இல்லாமல், உறங்குவதற்கு இடமில்லாமல் ஒரு ஏழையாக இருந்து சலாம் சொல்வோம் என்று போய்விட்டாலே அப்படியே முகத்தை திருப்பி கொண்டு போவதை நாங்கள் பார்க்கலாம். காரணம் என்ன? ஏதாவது கேட்டு விடுவானோ, ஏதாவது கரண்ட் பில்லோடு இருக்கிறானோ, தண்ணி பில்லோடு இருக்கிறானோ, பிள்ளையுடைய கல்யாணம் சம்பந்தமாக பேச போகிறானோ. நோன்பு காலங்கள் வந்தால் நிறைய பணக்காரர்களுக்கு பள்ளிக்கு போவதற்கு சரியான பயம். நிறைய பணக்காரர்களுக்கு பள்ளிக்கு போவதற்கு சரியான பயம். சலாம் கொடுத்துட்டு பார்க்கிறது யாரு பின்னுக்கு இருக்கிறார்கள் என்றுதான் பார்க்கிறது.
யார் என்ன பிரச்சனையோடு வந்திருக்கிறானோ என்றுதான் இன்றைக்கு தொழுகிற நேரத்தில் நிறையவே தனவந்தர்கள் பயந்து பயந்து தொழுகின்ற ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம். அருமைக்குரிய சகோதரர்களே, ஆனால் ஏழைகளும் தெரிந்து கொள்ள வேண்டும், பணக்காரர்களும் இந்த செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. பாருங்கள் அருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதே நேரம் இன்னும் ஒரு செய்தியையும் சொல்ல வேண்டும். சஹீஹுல் புகாரியிலே இந்த ஹதீஸ் 843வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் நிறைய ஏழைகள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே போய் முறைப்பாடு செய்கிறார்கள். அஹ்லு துசூர் கொஞ்சம் பேர் போய் சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், நாங்கள் தொழுவதை போல பணக்காரர்களும் தொழுகிறார்கள், நாங்கள் நோன்பு பிடிப்பதை போல பணக்காரர்களும் நோன்பு பிடிக்கிறார்கள், ஏதாவது விசேஷமான இபாதத் எங்களுக்கு சொல்லித்தாருங்களும் என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் சில இபாதத்துக்களை சொல்லிக் கொடுத்தார்கள். அதை கேள்விப்பட்ட பணக்காரர்களும் செய்ய ஆரம்பித்தார்கள். அப்படிப்பட்ட பணக்காரர்கள் இன்றைக்கு இல்லை, அப்படிப்பட்ட பணக்காரர்கள் இன்றைக்கு இல்லை. ஆனால் இபாதத் செய்கின்ற விடயத்திலே ஏழைகளையும் நீங்கள் பாருங்கள், பணக்காரர்களையும் நீங்கள் பாருங்கள். சும்மா சாதாரணமான ஏழை நல்லா தாடி வைத்திருப்பான், நல்ல பண்பாடுகளோடு இருப்பான், நல்ல பழக்க வழக்கங்களோடு இருப்பான், அல்லாஹுவை நம்பியவன். ஆனால் நிறைய திமிரு பிடித்த பணக்காரர்களை பாருங்கள், சிரிப்பு முகத்திலே வராது, சிரிப்பு முகத்திலே வராது, மற்றவர்களோடு அன்பாக பழக மாட்டார்கள், காருக்குள் இருந்தால் கண்ணாடியை கூட துறக்க மாட்டார்கள், கதவை திறந்து விட்டு இறங்கி வந்து கதைக்க மாட்டார்கள், கௌரவம் இமேஜ் பாதிக்கப்படும். அப்படிப்பட்ட பணக்காரர்கள் எல்லாம் நாளை மறுமையிலே ஏழைகள் சுவர்க்கம் போய் 40 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவர்கள் சுவர்க்கம் போவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற செய்தியை நீங்கள் பார்க்கலாம். இத்தலஅத்து ஃபில் ஜன்னா, நான் சுவர்க்கத்தை எட்டி பார்த்தேன், ஃபராய்து அக்ஸர அஹ்லில் ஃபுகரா, அந்த சுவர்க்கத்தில் அதிகமாக ஏழைகள் இருப்பதை நான் கண்டேன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் சுவர்க்கத்தை எட்டி பார்த்தேன், அந்த சுவர்க்கத்துக்குள் அதிகமாக ஏழைகள் இருப்பதை நான் கண்டேன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அருமைக்குரிய சகோதர சகோதரிகளே, அதனால் ஏழ்மை என்பது ஒரு தனிச்சிறப்பு. அல்லாஹு தஆலா எங்களை ஏழையாக வைத்து இனிமையான மார்க்கத்தை தந்திருக்கிறான் என்றால் சந்தோஷப்பட்டு கொள்ளோடும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என் மீது பாசம் வைத்திருக்கிறான், இரக்கம் வைத்திருக்கிறான், அன்பு வைத்திருக்கிறான் என்பது அதனுடைய அர்த்தம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தரம் இருக்கிறார்கள். ஒரு யூதன் அப்படியே வருகிறார், வந்து கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிற போது அவர் வந்து சொல்கிறார், ஃபகால அஸ்ஸலாமு அலைக்கும் யா முஹம்மத், முஹம்மதே உங்களுக்கு சாந்தி சமாதானம் உண்டாகட்டும் என்றார்கள். அப்போது சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஏய் முஹம்மது என்று சொல்லக்கூடாது, ரசூலுல்லாஹ் என்று சொல்லுங்கள் என்று தடுக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் இருக்கிறார்கள், அவர் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் யா முஹம்மத், யஹூதி, முஹம்மதே உங்களுக்கு சாந்தி சமாதானம் உண்டாகட்டும் என்றார்கள். உடனே சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்படி சொல்லக்கூடாது, யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லுங்கள், ரசூலுல்லாஹ் என்று சொல்லுங்கள் என்றார்கள். உடனே அந்த யஹூதி சொன்னார், இன்னமா நதுஊஹு பிஇஸ்மி அல்லதி சம்மாஹு பிஹி அஹ்லுஹு, நான் கூப்பிட்டது அவங்களோட குடும்பம் வச்ச பேரைத்தானே கூப்பிட்டேன், நான் கூப்பிட்டது முஹம்மது என்று அவங்களுடைய குடும்பம் தானே அவருக்கு பேரை வச்சிச்சு, அந்த பேரை சொல்லித்தானே நான் கூப்பிட்டேன், ஏன் நீங்க தடுக்கிறீங்க, ஏன் தள்ளி விடுறீங்க அப்படி என்று கேட்டார். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆமா என்னுடைய குடும்பம் வச்ச பேரைத்தானே அவர்கள் சொல்லி கூப்பிடுகிறார்கள், ஏன் தடுக்கிறீர்கள் சௌபானை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கேட்டார்கள். எவ்வளவு ஒரு எளிமை பாருங்கள், எவ்வளவு ஒரு எளிமை பாருங்கள், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில இருந்த எளிமை. என்ன, நான் ஒரு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்ல தெரியாதா? அப்படியெல்லாம் ரசூலா கேட்கல. உண்மைதானப்பா, என்னுடைய குடும்பம் எனக்கு முஹம்மது என்று சொன்ன பேரைத்தானே அவர் சொல்லி கேட்கிறார் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போது அந்த மனிதர் சொன்னார், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் உங்களிடத்தில் சில கேள்விகளை கேட்க வந்திருக்கிறேன், ஜிஅது அஸ்அலுக, சில கேள்விகளை நான் கேட்க வந்திருக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூதரை பார்த்து கேட்கிறார்கள், நீ அந்த கேள்வியை என்னிடத்தில் கேட்டால் நான் சொல்லுகின்ற பதில் உனக்கு பிரயோஜனம் அளிக்குமா என்று கேட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? விரண்டாவாதம் பேச வந்திருக்கிறாயா அல்லது கேள்வியை கேட்டு தெளிவு பெற வந்திருக்கிறாயா என்று கேட்டார்கள். அப்போது அந்த மனிதர் சொன்னார், நிச்சயமாக நான் பிரயோஜனப்படுவேன், என்னுடைய காதையும் தாழ்த்தி கல்வையும் தாழ்த்தி நீங்கள் சொல்லுவதை நான் கேட்பேன் என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு ஒரு கம்பு குச்சியை எடுத்து கையினால் அப்படியே பூமியை கீறி கீறி அப்படியே இழுத்து கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் கேளுங்கள் என்றார்கள்.
நீங்கள் கேளுங்கள் என்றார்கள். அப்போது அந்த யகூதி கேட்டார், ஐன யகூனு நாஸ் யௌம துபத்திலுல் அர்து கைரல் அர்தி வஸ்ஸமாவாத். இந்த உலகம் அழிக்கப்பட்டு, இந்த பூமி அழிக்கப்பட்டு, அப்படியே அழிக்கப்பட்டதற்கு பிறகு மக்கள் எல்லாம் விசாரணைக்காக வேண்டி ஒரு இடத்தில் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். அந்த இடம் எப்படி இருக்கும் என்று கேட்டார்கள். அல்லாஹ் அக்பர். அந்த மனிதர் கேட்கின்ற கேள்வி, இந்த வானங்களும் பூமிகளும் அழிக்கப்பட்டு அதற்கு பிறகு மக்கள் எல்லாம் விசாரணைக்காக வேண்டி கொண்டு வரப்படுகிற போது அந்த இடம், வானமும் பூமியும் அழிக்கப்பட்ட இடம், மக்கள் எல்லாம் விசாரணைக்காக வேண்டி இருக்குகின்ற இடம் எப்படி இருக்கும் என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹும் ஃபில் துலுமத்தி தூனல் ஜிஸ்ர். அதாவது பாலம் இல்லாத ஒரு இருட்டு போன்ற, அல்லது சுராத் என்று சொல்லுகின்ற பாலத்துக்கு பக்கத்தில் மக்கள் எல்லாம் விசாரணைக்காக வேண்டி நின்று கொண்டு இருப்பார்கள் என்று சொன்னார்கள். அந்த மனிதர் கேட்கிறார், திரும்ப கேட்கிறார், ஃபமன் அவ்வலுன் நாசு இஜாசா. முதலாவது இஜாசாவை, சான்றிதழை பெற்று முதலாவதாக சுவர்க்கம் போகக்கூடியவர்கள் யார் என்று கேட்டார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபுகராஉல் முஹாஜிரீன். முஹாஜிரீன்களைச் சேர்ந்த ஏழைகள் தான் முதலாவது அந்த இடத்திலே சுவர்க்கம் செல்வார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏழைகள் தான் முதலாவது இஜாசாவை பெற்று அவர்கள் சுவர்க்கம் செல்வார்கள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போது அந்த யகூதி கேட்கிறார், அந்த சுவர்க்கவாதிகளுக்கு கொடுக்கப்படுகின்ற உணவு என்ன உணவாக இருக்கும் என்று கேட்டார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜியாதத்து கபிதின் நூன். நூன் என்று சொல்லுகின்ற மீனுடைய ஈரல் அவர்களுக்கு சுவர்க்கவாதிகளுக்கு உணவாக கொடுக்கப்படும் என்று சொன்னார்கள். அப்போது அந்த மனிதர் கேட்கிறார், அப்படியாக இருந்தால் அவர்களுக்கு எது விருந்தாக கொடுக்கப்படும் என்று கேட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தில் காளை மாட்டை அறுத்து அந்த சுவர்க்கவாதிகளுக்கு அல்லாஹு தஆலா உணவு கொடுப்பான் என்றார்கள். அந்த யூதர் கேட்கிறார், அந்த சுவர்க்கத்தில் அவர்களுடைய குடிபானங்கள் என்னவாக இருக்கும் என்று கேட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மின் ஐனின் ஃபீஹா துஸம்மா சல்சபீல். சல்சபீல் என்று சொல்லுகின்ற நீரோட்டிலிருந்து அவர்களுக்கு அந்த சுவர்க்கத்திலே குடிபானம் வழங்கப்படும் என்றார்கள். வந்த மனிதர் சொன்னார், சதக்த, உண்மை சொன்னீர்கள் முஹம்மதே, உண்மை சொன்னீர்கள். வஜஅத்து அஸ்அலுக அன் ஷைஇன். நான் இன்னும் ஒரு கேள்வி உங்களிடத்தில் கேட்க வந்திருக்கிறேன். இந்த உலகத்திலே உள்ள, இந்த பூமியிலே உள்ள யாரும் அறியாத, தெரியாத ஒரு செய்தியை நான் உங்களிடத்தில் கேட்க வந்திருக்கிறேன் என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப சொன்னார்கள், நான் சொல்லுகின்ற செய்தி உனக்கு பிரயோஜனம் அளிக்குமா என்று கேட்டார்கள். நீங்க இன்னும் ஒரு மேட்டரை கேட்க போகிறீர்கள், நான் சொல்லுகின்ற பதில் உங்களுக்கு திருப்தி அளிக்குமா என்று கேட்டார்கள். அப்போது அந்த மனிதர் சொன்னார், என்னுடைய காதையும் கல்பையும் நான் இறக்கி வைத்து கேட்பேன், நீங்கள் சொல்லுங்கள் என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் ஒரு குச்சியை எடுத்து மண்ணை அப்படியே கீறிக் கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த மனிதர் கேட்டார், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாஉர் ரஜுல் அபியல். ஒரு மனிதனுடைய, ஆணுடைய இந்திரிய துளி வெண்மையானது. வ மாஉல் மர்அத்தி அஸ்பர். பெண்ணுடைய இந்திரிய துளி மஞ்சள் நிறமானது. இந்த நேரத்தில் ஆணும் பெண்ணும் இல்லறத்தில் ஈடுபடுகிற போது எப்படி பொம்பளை பிள்ளை பிறக்கும், எப்படி ஆம்பளை பிள்ளை பிறக்கும் என்று கேட்டார்கள். அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆணுடைய கருமுட்டையும் பெண்ணுடைய கருமுட்டையும் சேருகின்ற நேரத்தில் பெண்ணுடைய கருமுட்டையை விட ஆணுடைய கருமுட்டை முந்திவிட்டால் ஆண் குழந்தை பிறக்கும். ஆணும் பெண்ணும் இல்லறத்தில் சேருகின்ற நேரத்தில் ஆணுடைய கருமுட்டையை, ஆணுடைய இந்திரியத்தை விட பெண்ணுடைய இந்திரியம் முந்திவிட்டால் அது பெண் குழந்தை பிறக்கும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்த மனிதர் சொன்னார், உண்மையில் நீங்கள் ஒரு இறை தூதர், உண்மையில் நீங்கள் ஒரு நபியாக இருக்கிறீர்கள் என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லகத் ஸஅலனி ஹாதா அனில் லதி ஸஅலனி அன்ஹு. அவர் கேட்கிற போது அந்த செய்தி ஒன்றுமே எனக்கு தெரியாது. எப்படி நடக்கும் எப்படி நடக்கும் எப்படி நடக்கும் என்று எந்த ஒரு தகவலும் எனக்கு தெரியாது. உடனடியாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எனக்கு உடனடியாக அறிவித்து தந்தான், அதைத்தான் நான் சொன்னேன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமைக்குரிய சகோதர சகோதரிகளே, இதில் மிக முக்கியமான சில செய்திகள், இன்றைய காலத்தில் விஞ்ஞானம் பேசுகின்ற சில செய்திகள், ஏன் ஒரு பிள்ளை ஆணை போல பெண்ணை போல, வாப்பாவை போல உம்மாவை போல, ஆம்பளையாக பெண் பிள்ளையாக எப்படி பிறக்கிறது என்பதெல்லாம் இன்றைய விஞ்ஞானம் ஆய்வு செய்து சொல்லுகின்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் எந்த விதமான ஒரு ஆய்வு கூடங்களும் இல்லாமல், எந்த விதமான ஒரு முன்னேற்பாடும் இல்லாமல்
அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நபிதான் என்று இந்த உலகத்துக்கு சொல்லுகின்ற ஒரு அடிப்படையில் அல்லாஹ்விடத்திலே இருந்து வந்த அந்த வகியை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்துக்கு சொன்ன ஒரு அற்புதமான செய்தி. இது இந்துக்கள், இது பௌத்தர்கள், கத்தோலிக்கர்கள், இஸ்லாத்தை வெறுக்கக்கூடியவர்கள், விஞ்ஞானிகள் அத்துணை பேருக்கும் இது ஒரு சபதமாக இருக்கும். அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அன்றைக்கு அந்த மனிதர்கள் கேட்டு வந்த கேள்விகளுக்கெல்லாம் சொன்னார்கள். ஆனால் அதுல மிக முக்கியமான ஒரு செய்தி என்ன என்று கேட்டால், முதலாவதாக இஜாஸாவை பெற்று சுவர்க்கம் செல்லக்கூடியவர்கள் யார் என்று கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே முற்படுத்தியது யாரை என்று கேட்டால், ஏழைகளாக உள்ள அந்த முஹாஜிரீங்களைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்படுத்தினார்கள் என்பதை நாங்கள் பார்க்க முடிகிறது. அருமைக்குரிய சகோதர சகோதரிகள், அதனால் ஏழ்மை என்பது இஸ்லாத்தில் தனிச்சிறப்பு, வறுமை என்பது இஸ்லாத்தில் தனிச்சிறப்பு, வாழ்வதற்கு கஷ்டப்படுவது என்பது இஸ்லாத்தில் தனிச்சிறப்பு. ஆனால் அப்படியான வறுமையில், அப்படியான கஷ்டத்தில், அப்படியான ஏழ்மையில் இஸ்லாத்தோடு வாழ்வது என்பது மறுமையில் தனவந்தர்களை விட 40 ஆண்டுகள் சுவர்க்கம் செல்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அலா உக்பிருக்கும் பி அஹ்லில் ஜன்னா, சுவர்க்கவாதிகளை நான் சொல்லித் தரட்டுமா என்று கேட்டார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டபோது சஹாபாக்கள் எல்லாம் சொல்லுங்கள் என்றார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், குல்லு லஈஃபின் முத்தலஈஃபின், ஒவ்வொரு பலவீனமான மற்றவர்களினால் பலவீனமாக்கப்பட்ட ஒவ்வொருவரும் சொர்க்கவாதிகள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கவாதிகளை சொல்லித் தரட்டுமா? சொல்லுங்கள் யா ரசூலுல்லாஹ். ஒவ்வொரு பலவீனமான மற்றவர்களினால் பலவீனப்படுத்தப்பட்ட ஒவ்வொருவரும் சொர்க்கவாதிகள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் நரகவாதிகளை சொல்லித் தரட்டுமா என்று கேட்டார்கள். சொல்லுங்கள் யா ரசூலுல்லாஹ் என்றார்கள். குல் உத்துல்லின் ஜவ்வாதின் முஸ்தக்பிர், பெருமை அடிக்கக்கூடிய, கடுமையாக கோபப்படக்கூடிய ஒவ்வொருவரும் நரகவாதி என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நஊது பில்லாஹி மின்ஹா. இன்றைக்கு கோபப்படுவது என்பது ஒரு ஸ்டைல், ஆத்திரப்படுவது என்பது ஒரு ஸ்டைல், சமுதாயத்துக்கு மத்தியிலே தொண்டையை உயர்த்தி பேசுவது என்பது ஒரு ஸ்டைல், வாடா அடித்து பார்ப்போம் என்று கூப்பிடுவது ஒரு ஸ்டைல், எங்கடவர்ண்டா சரியா கோபப்படுறவர் என்று சொல்வது ஒரு ஸ்டைல், பிள்ளை வாப்பாவுக்கு பயப்பட வேண்டும் என்று வாப்பா கோபத்தோடு நடப்பது என்பது இன்றைக்கு ஒரு ஸ்டைலாக மாறி போயிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். நம்மளே சொல்லுவோம், அவர் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். ஒரு முஸ்லிம் எப்பையும் நல்லவனாகத்தான் இருப்பான் தோழர்களே. அவன் நல்லவனுக்கு நல்லவனாகத்தான், கெட்டவனுக்கும் நல்லவனாகத்தான் முஸ்லிம் இருப்பான். ஆனால் எங்கடாக்களே சொல்லுவாங்க, அவர் இருக்காரு தானே, அவர் எப்படியோ நல்லா பேசுவார், ஆனால் அவரை சூடாக்கிட்டு நீங்க என்ன பாருங்க, கையில எண்ணெய் இருக்குன்றலாம் விளங்காது, தூக்கறத்தால அடிச்சிருவாரு. கையில என்ன இருக்குன்னு விளங்காது, தூக்கறத்தால அடிச்சிருவாரு. பொம்பளைகளே சொல்லுவாங்க, எங்கட மாப்பிள்ளண்டா மாஷாலா நல்ல மாப்பிள்ள, எல்லாத்துக்கும் அப்படின்னு தலையாட்டுவாரு, கேட்கறதையெல்லாம் வாங்கி வாங்கி தருவாரு. கோபம் வந்துட்டு முண்டு வைங்க, அவரை போல ஒரு கெட்ட மனிதரை காண இயலாது. பயந்து கொள்ள வேண்டும். அதிகமாக கோபப்படக்கூடிய பெருமை அடிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நரகவாதிகள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழைகளோடு எப்படி நடந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். ஒரு யுத்தத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு வருகிறார்கள். அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹ் ஒரு தடிப்பமான, இறுக்கமான அப்படியே ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு வருகிறார்கள். ஒரு மனிதர் போகிறார், கிராமப்புறத்து ஒரு அரபி போகிறார், போய் கேட்கிறார், முஹம்மதே, அல்லாஹு தஆலா தந்ததிலிருந்து எனக்கு ஏதாவது கொடுவுங்கள் அப்படி என்று கேட்டார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற அந்த நேரத்தில் அந்த தடிப்பமான அந்த போர்வையை பிடித்து அப்படியே முறுக்குகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த கழுத்திலே அந்த தடிப்பமான விரிப்புடைய அந்த விளிம்புகள் அப்படியே பட்டு போயிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்படவில்லை, ஆத்திரப்படவில்லை. என்னடா இவன் யார்ட்டடா கேட்கிறான் என்று ரசூலுல்லாஹ் கேட்கவில்லை. அந்த நேரத்தில் அந்த மனிதரை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள். தன்னுடைய கழுத்தை பிடித்து நெருக்கி, தன் போற்றிருந்த ஆடையினாலே கழுத்தில் அச்சிப்படுகின்ற அளவுக்கு நெருக்கி அந்த மனிதரை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்துவிட்டு சொன்னார்கள், அவருக்கு ஏதாவது கொடுத்து அனுப்புங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் எவ்வளவுக்கு சாஃப்டான, எவ்வளவுக்கு பணிவான, எவ்வளவுக்கு ஏழ்மையான ஒரு மனிதராக இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நானும் நீங்களும் ஒரு கணம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
அருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் ஏழ்மையான ஒரு வாழ்வை விரும்பி இருக்கிறார்கள். அவர்கள் ஏழ்மையானவர்களை இந்த உலகத்தில் சேர்த்து இருக்கிறார்கள் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள முடிகிறது. பாருங்கள், சுனன் திர்மிதி என்று சொல்லுகின்ற கிரந்தத்திலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அனிபுடி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீதாக இந்த ஹதீஸ் அப்படியே வருவதை நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தரம் சொல்கிறார்கள், நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா எனக்கு என்று விசேடமாக ஒரு நீரூற்றை தருவான். அதனுடைய பெயர் ஹவுதுல் கௌதர். அது தேனை விட இனிப்பானது, பாலை விட வெண்மையானது. அதனுடைய கோப்பைகள், கிண்ணங்கள் எல்லாம் நட்சத்திரங்களை விட அதிகமாக அங்கே இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் என்னுடைய உம்மத்துக்காக நான் அந்த நேரத்தில் அந்த நீரை கொடுத்து கொண்டிருப்பேன். அப்படி அந்த நீரை அருந்துபவர்களில் முதலாவது ஏழை முஹாஜிரீன்கள் தான் அந்த நீரை என்னிடத்திலே இருந்து அருந்துவார்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் அக்பர். எந்த ஒரு பணக்காரனையும் ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் பாலை விட வெண்மையானது அந்த நீரை யாரெல்லாம் குடிக்கிறார்களோ அதற்கு பிறகு யாருக்குமே தாகம் வராது. அப்படிப்பட்ட ஒரு மகோன்னதமான அந்த நீரை முதலாவது அருந்துபவர்கள் யார் என்று கேட்டால் ஏழை முஹாஜிரீன்கள் தான் அதை முதலாவது என்னிடத்திலே இருந்து வாங்கி அருந்துவார்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் நிறைய நபித்தோர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தால் ஏழ்மையான வாழ்க்கையாகத்தான் இருந்தது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் சுமார் 70 அஸ்ஹாபு சுஃபாக்களை நான் கண்டிருக்கிறேன். அவர்களுக்கு யாருக்குமே ஆடைகள் இருந்தது கிடையாது, அவர்களுக்கு யாருக்குமே உடுப்புகள் இருந்தது கிடையாது. ஒருவருக்கு மேலாடைகள் மட்டும் இருக்கும், ஒருவருக்கு ஒரே ஒரு ஆடைகள் இருக்கும். அந்த ஆடையை அப்படியே கழுத்திலே போட்டு கட்டிக்கொள்வார்கள். அந்த ஆடைகள் சில நேரங்களில் கரண்டை கால் வரைக்கும் இருக்கும், சில நேரங்களில் அறவாசி கால் வருகின்ற வரைக்கும் இருக்கும். சில நேரங்களில் அவர்கள் நடக்கிற போது இருக்கிற போது அவர்களுடைய மறைவான இடங்கள் தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த ஆடைகளை அப்படியே கையினால் பிடித்து கொண்டு மறைந்து அவர்கள் நடப்பார்கள். அப்படிப்பட்ட வறுமையான நிலைமையில் தான் அஸ்ஹாபு சுஃபாக்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு அதை புரிஞ்சு கொள்ளலாம். எப்படி தெரியுமா, இந்த சாரன் இருக்குத்தானே, இந்த சாரனை கழுத்தில் கட்டிட்டால் எப்படி இருக்குமோ அதே போன்றுதான் அந்த அஸ்ஹாபு சுஃபாக்களுடைய ஆடைகள் இருந்தது. ஒரு சாரனை தூக்கி இப்படி கழுத்தில் கட்டி விட்டால் எப்படி அந்த சாரன் இருக்குமோ அதே போன்றுதான் அந்த 70 அஸ்ஹாபு சுஃபாக்களுடைய ஆடைகளும் இருந்தது. அப்படிப்பட்ட வறுமை கோட்டுக்கு கீழே தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் நான் என்னுடைய வீட்டில் இருந்து நான் போகிறேன். இந்த 70 பேர்களும் ரோட்டுக்கு வந்து விட்டார்கள். நான் போய் கேட்டேன், என்ன எல்லோரும் பள்ளியை விட்டு ரோட்டுக்கு வந்து விட்டீர்கள் என்று நான் கேட்டேன். 70 பேர்களும் சொன்னார்கள், எங்களுக்கு இதற்கு மேல் ஈத்தம்பழத்தை சாப்பிட முடியாது, இதற்கு மேல் எங்களால் ஈத்தம்பழத்தை உண்ண முடியாது. ஈத்தம்பழத்தை உண்டு 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 எங்களுடைய குடல்கள் எல்லாம் புண்ணாகி போய்விட்டது. நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு நாங்கள் போகிறோம். அங்கு போய் ஏதாவது இறைச்சியும் ரொட்டியும் கேட்டு வாங்கி தின்ன வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது, அதற்காக நாங்கள் போகிறோம் என்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், எனக்கும் வீட்டில் இருக்க முடியாது. அவரும் அஸ்ஹாபு சுஃபாவை சேர்ந்தவர் தான். எனக்கும் வீட்டில் இருக்க முடியாது, பசி தாங்க முடியாமல் தான் நானும் ரோட்டுக்கு வந்தேன். வாருங்கள், அப்படியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்குள் நாங்கள் போவோம் என்றார்கள். 70 பேரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுக்குள் போகிறார்கள். போய் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ஈத்தம்பழத்தை சாப்பிட்டு குடல்கள் எல்லாம் புண்ணாகி போய்விட்டது யா ரசூலுல்லாஹ், இதற்கு மேலும் எங்களால் ஈத்தம்பழம் சாப்பிட முடியாது யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, ஏதாவது ரொட்டி ஏதாவது இறைச்சி போன்று ஒன்றை தாருங்கள், சாப்பிட வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது யா ரசூலுல்லாஹ் என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தோழர்களே, ரொட்டியும் இறைச்சும் என்னுடைய வீட்டில் இருந்திருந்தால் முதலாவது உங்களுக்கல்லவா நான் தந்திருப்பேன். என்னுடைய வீட்டில் ரொட்டியும் இறைச்சியும் இருந்திருந்தால் முதலாவது உங்களுக்கல்லவா நான் கொண்டு வந்து தந்திருப்பேன். நானும் ரொட்டியும் இறைச்சும் இல்லாமல் தான் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வந்த 70 பேரையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருங்கள் என்று சொல்லிவிட்டு ஆளுக்கு 2 ஈத்தம்பழத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கொடுத்தார்கள். எல்லோரும் 2 ஈத்தம்பழத்தையும் மீண்டும் சாப்பிட ஆரம்பிக்கிறார்கள். எல்லோரும் சாப்பிட ஆரம்பிக்கிறார்கள். எல்லோரும் சாப்பிட்டு விட்டார்கள் 2 ஈத்தம்பழத்தையும்.
அபூ ஹுரைரா அவர்கள் இரண்டையும் கையிலே வாங்கினார்கள். அப்படியே இரண்டையும் கைக்குள்ளே பொத்தினார்கள். ஒன்றை வாய்க்குள்ளே வைத்துக் கொண்டார்கள். ஒன்றை அப்படியே கைக்குள்ளே மறைத்து அப்படியே பின்பக்கமாக வைத்துக் கொண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ ஹுரைரா, நான் 2 ஈத்தம்பழங்கள் தந்தேன். அந்த 2 ஈத்தம்பழங்களில் ஒன்றை நீங்கள் சாப்பிட்டீர்கள், ஒன்றை கைக்குள்ளே பொத்திக் கொண்டு மறைத்து கொண்டீர்கள். அபூ ஹுரைரா, என்ன காரணம் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் வீட்டிலே இருந்து வருகிற போது என்னுடைய தாயார் பசியோடு இருக்கிறார். யா ரசூலுல்லாஹ், 2 ஈத்தம்பழத்தை நான் சாப்பிட்டு விட்டு போனால் என்னுடைய தாய் பசியோடு இருப்பார்கள். யா ரசூலுல்லாஹ், நீங்கள் தந்த 2 ஈத்தம்பழத்தில் ஒன்றை நான் சாப்பிட்டு விட்டு மற்ற ஒன்றை என்னுடைய தாய்க்காக வேண்டி மறைத்து கொண்டேன் யா ரசூலுல்லாஹ் என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூ ஹுரைரா, 2 ஈத்தம்பழத்தையும் சாப்பிடுங்கள், நான் இன்னும் 2 ஈத்தம்பழங்கள் தருகிறேன் உங்களுடைய தாய்க்காக வேண்டி என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஈத்தம்பழத்தை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் சாப்பிட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் 2 ஈத்தம்பழத்தை தாய்க்காக வேண்டி கொடுத்து அனுப்பினார்கள். இந்த அபூ ஹுரைரா தான் இந்த உலகத்திலே எங்களுக்கெல்லாம் நிறைய ஹதீதுகளை அறிவித்து தந்த ஒரு மாமேதை. அவருடைய வறுமை மார்க்கத்துக்கு தடையாக இருக்கவில்லை, அவருடைய ஏழ்மை மார்க்கத்துக்கு தடையாக இருக்கவில்லை, அவர்களுடைய பசி மார்க்க மஜ்லிஸ்களிலே கற்றுக்கொள்ளுகின்ற அமருகின்ற ஒரு விடயத்துக்கு தடையாக இருக்கவில்லை. ஆனால் வறுமையில் இருந்தாலும், திண்ணை இல்லாமல் இருந்தாலும், உடுக்க இல்லாமல் இருந்தாலும், ஒரே ஆடையோடு இந்த உலகத்தில் சுத்தி சுத்தி வலம் வந்தாலும், ஆனால் அப்படிப்பட்ட நபித்தோழர்கள் எல்லாம் மறுமையை கொண்டு, சுவர்க்கத்தை கொண்டு, ஏழைகள் தான் முதலாவது சுவர்க்கம் போவார்கள் என்று சொல்லுகின்ற அந்த ஒரு பட்டத்துக்காக இந்த உலகத்தில் என்ன பாடுபட்டாலும் சுவர்க்கவாதிகளாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டவர்கள், சிறப்புக்குரியவர்கள் அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற நபித்தோழர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆனால் ஒரு தரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள், அபூ ஹுரைரா அவர்கள் வருகிறார்கள், வந்து சொல்லுகிறார்கள், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தாயார் பிற மதத்திலே இருக்கிறார், என்னுடைய தாய்க்காக வேண்டி துஆ செய்யுங்கள் யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் யா ரசூலுல்லாஹ். நம்மளாம் எப்போ நம்மளோட உம்மாவுக்காக வேண்டி துஆ செஞ்ச? நம்மளாம் எப்போது நம்முடைய உம்மா பிதஅத்தில் இருக்கிறார், சிறுக்கிலே இருக்கிறார் என்று உம்மாவுக்காக துஆ செய்தது? பக்கத்து வீட்டுக்காரனுக்காக துஆ செய்தது? இவன் பிதஅத்துக்காரன், சிறுக்கு செய்கிறான் என்று தான் சொல்கிறோமே தவிர அவனுக்காக ஹிதாயத்துக்காக வேண்டி எப்போது துஆ செய்தது? தாய்க்காக வந்து சொல்கிறார், துஆ செய்யுங்கள் யா ரசூலுல்லாஹ், என்னுடைய உம்மா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், துஆ செய்யுங்கள் என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். அபூ ஹுரைரா அவர்கள் வீட்டுக்கு போனார்கள். கதவு பூட்டப்பட்டிருக்கிறது, உள்ளுக்கு குலுக்குகின்ற சத்தம் கேட்கிறது. கதவை தட்டினார்கள். யாராது என்று தாய் கேட்டார். நான் தான் அபூ ஹுரைரா என்றார்கள். பொறு, வருகிறேன் மகனே என்றார்கள். தாய் குளித்து கொண்டு கதவை திறந்தார்கள். சொன்னார்கள், என்னை உன்னுடைய தூதரிடம் கொண்டு போய் விடு என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஏகத்துவத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். ஒரு தரம் அபூ ஹுரைரா அவர்கள் வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஒரு துஆ செய்யணும். என்ன துஆ என்று கேட்டால், இந்த உலகத்தில் என்னுடைய பேரை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்கள் என் மீது யா ரசூலுல்லாஹ் அன்பு வரணும், அன்பு வைக்கணும், அதற்காக வேண்டி நீங்கள் ஒரு துஆ செய்யுங்களேன் யா ரசூலுல்லாஹ் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை உயர்த்தி அபூ ஹுரைராவுடைய பேரை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவரை இவர் மீது அன்பு கொண்டவர்களாக மாற்றிவிடு யா அல்லாஹ் என்று பிரார்த்தனை செய்தார்கள். திரும்ப அபூ ஹுரைரா சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், இன்னும் ஒரு துஆ கேளுங்களேன் யா ரசூலுல்லாஹ் என்றார்கள். என்ன துஆ அபூ ஹுரைரா என்று கேட்டார்கள். நான் மட்டுமல்ல, என்னுடைய பேரை கேட்டாலும், என்னுடைய தாயுடைய பேரை கேட்டாலும், என் மீதும் என்னுடைய தாயின் மீதும் பேரை கேட்குகின்ற எல்லோருமே அன்பு வைக்க வேண்டும் யா ரசூலுல்லாஹ், எனக்காக என்னுடைய தாய்க்காக துஆ செய்யுங்கள் என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை உயர்த்தி, யா அல்லாஹ், அபூ ஹுரைராவுடைய பேரை கேட்கிற போதும், அபூ ஹுரைராவுடைய தாயுடைய பேரை கேட்கிற போதும் அவர்களின் மீது கேட்பவர்கள் எல்லாம் அன்பு வைக்கக்கூடியவர்களாக நீ மாற்றிவிடு யா அல்லாஹ் என்றார்கள். அதனால் தான் இன்று நானும் நீங்களும் அபூ ஹுரைரா என்று சொல்லப்படுகிற போது உள்ளத்திலே இருந்து உணர்வுகள் பிறக்கிறது, கண்களிலே இருந்து கண்ணீர் கொட்டுவதற்கான காரணம் என்ன தெரியுமா? அன்று அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு நெருக்கமாக இருந்து, ஏழ்மையிலே இருந்து, இஸ்லாத்தில் உறுதியோடு இருந்து அவர்கள் கஷ்டப்பட்டு அப்படியான பிரார்த்தனையை இந்த உலகத்தில் பெற்றுக்கொண்டதுதான் அவர்கள் இன்றைக்கும் எங்களுடைய மனங்களிலே மிதந்து கொண்டிருக்கிறார்கள் தோழர்களே. அதனால் அவர்களுடைய வறுமை,
அவர்களுடைய ஏழ்மை இந்த இஸ்லாத்துக்கு தடையாக இருக்கவில்லை. அது இன்னும் இந்த இஸ்லாத்தில் வீர நடை போடுவதற்கு அவர்களுக்கு சாதகமாகத்தான் இருந்தது. காரணம், ஏழைகள் தான் முதலாவது அந்த ஹவுதுல் கௌதர் என்று சொல்லுகின்ற நீர் தடாகத்தில் தண்ணீர் அருந்துவார்கள். ஏழைகள் தான் முதலாவது சுவர்க்கத்துக்கு போவார்கள். செல்வந்தர்கள் ஏழைகளை விட 40 ஆண்டுகள் பிந்தித்தான் சுவர்க்கம் போவார்கள் என்று சொன்ன அந்த சங்கதி தான் அவருடைய உள்ளத்தில் ஆழமான இடத்தை பெற்றிருந்தது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாருங்கள், இந்த உலகத்திலே வாழ்ந்த ஒரு நபித்தோழர், மிக முக்கியமான ஒரு நபித்தோழர், ஒரு தரம் வந்து முஹாஜிரிங்களிலே உள்ள ஒரு ஏழை, அவர் வந்து கேட்கிறார், அலஸ்னா மின் ஃபுகராஇல் முஹாஜிரின், நாங்கள் எல்லாம் முஹாஜிரிங்களிலே உள்ள ஏழைகள் இல்லையா அப்படி என்று அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள். அப்போது அவர் சொல்கிறார், அவர் திரும்ப கேட்கிறார், உனக்கிட்ட ஒரு மனைவி இருக்கிறாரா? நாங்கள் எல்லாம் இந்த முஹாஜிரிங்களிலே உள்ள ஏழைகள் இல்லையா அப்படி என்று ஒரு மனிதர் வந்து கேட்கிறார்கள். அப்போது உடனே அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் கேட்கிறார்கள், உனக்கு ஒரு மனைவி இல்லையா? நீ நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வதற்கு ஒரு மனைவி இல்லையா என்று கேட்டார்கள். கால நாம், எனக்கிட்ட ஒரு மனைவி இருக்குது அப்படி என்றார்கள். அலக்க மஸ்கன், உனக்கு ஒரு வீடு இல்லையா? தூங்கி உண்டு விளையாடுவதற்கு உனக்கு ஒரு வீடு இல்லையா என்று கேட்டார்கள். நாம், எனக்கிட்ட ஒரு வீடு இருக்குது அப்படி என்று சொன்னார்கள். அப்போது உடனே அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் சொன்னார்கள், அந்த மினல் அக்னியா, நீ ஏழை அல்ல, நீ ஒரு பணக்காரன். உன்னிடத்தில் ஒரு மனைவியும் இருந்து உன்னிடத்தில் தங்குவதற்கான ஒரு வீடும் இருந்தால் நீ ஏழை இல்லை அப்பா, நீ ஒரு பணக்காரன் என்றார்கள். வந்த மனிதர் சொன்னார், என்னிடத்தில் வேலை செய்வதற்கு என்று ஒரு ஆளும் இருக்கிறது என்றார்கள். உடனே அந்த மனிதர் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், ஃபஅந்த மினல் முலூக், நீ அரசர்களில் ஒரு அரசன். ஏழை அல்ல, நீ பணக்காரனும் அல்ல, இந்த உலகத்தில் ஆட்சி செய்கின்ற அரசர்களில் நீ ஒரு அரசன் என்றார்கள். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்கள் இந்த உலகத்தில் வறுமைக்கு வைத்திருந்த வரைவிலக்கணத்தை பார்த்தீர்களா? அவர்கள் இந்த உலகத்தில் வறுமைக்கு வைத்திருந்த வரைவிலக்கணத்தை பார்த்தீர்களா? எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வளவோ செல்வத்தை தந்திருக்கிறான், எவ்வளவோ வளங்களை தந்திருக்கிறான், எவ்வளவோ அருள்களை சொதிந்திருக்கிறான். ஆனால் எல்லாமே கிடைக்க பெற்றும் நானும் நீங்களும் ஈமானிலிருந்து, இஸ்லாத்திலிருந்து, ஏகத்துவத்திலிருந்து இன்றைக்கு தூரமாக, கொஞ்சம் கொஞ்சமாக, மெல்ல மெல்ல இன்றைக்கு தூரமாக சென்று கொண்டு இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. கடைசியாக ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் கூட அடிக்கடி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வார்கள், அல்லாஹும்ம ஜஅல் ரிஸ்க ஆல முஹம்மதின் கூத்தா, யா அல்லாஹ், முஹம்மதுடைய சமுதாயத்துக்கு, முஹம்மதுடைய குடும்பத்துக்கு சாப்பிடுவதற்கு ஏதாவது உணவு கொடியா அல்லாஹ், சாப்பிடுவதற்கு ஏதாவது உணவு கொடியா அல்லாஹ் என்று வறுமையில் வாழ்ந்தவர் தான் இந்த உலகத்தில், வறுமையை தேர்வு செய்தவர் தான் இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த உலகத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பட்ட கஷ்டங்களை பற்றி ஞாபகப்படுத்துகிறார்கள், தான் பட்ட துன்பங்களை பற்றி ஞாபகப்படுத்துகிறார்கள். அப்படி தான் பெற்ற துன்பங்களை பற்றி ஞாபகப்படுத்துகின்ற நேரத்திலே நீங்கள் பார்க்கலாம், முஸ்னத் அஹ்மத் 12212வது ஹதீஸாக இது புகாரி முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லகத் ஊதியது ஃபில்லாஹி வமா யுதா அஹத், இந்த உலகத்தில் நான் பட்ட கஷ்டத்தை போல இந்த உலகத்தில் வேறு யாருமே கஷ்டப்பட்டது கிடையாது. நான் இந்த உலகத்தில் பட்ட சோகத்தை போல, துன்பத்தை போல இந்த உலகத்தில் வேறு யாரும் அப்படி துன்பப்பட்டிருக்க மாட்டார்கள், கஷ்டப்பட்டிருக்க மாட்டார்கள். உஹிஃப்து ஃபில்லாஹி வமா யுகாஃபு அஹத், இந்த உலகத்தில் நான் பயமுறுத்தாட்டப்பட்டதை போல வேறு யாரும் இந்த உலகத்தில் பயமுறுத்தாட்டப்பட்டிருக்க மாட்டார்கள். வலகத் அதத் அலைய ஸலாத்தும் மின் பைனி யௌமின் வலைலா, அப்படிப்பட்ட நாட்களில் 3 இரவுகளும் 3 பகல்களும் என்னுடைய வாழ்க்கைகளிலே மறக்க முடியாத நாட்கள். இந்த உலகத்தில் நான் பட்ட கஷ்டங்களும் நான் பட்ட பயங்களும் என்னுடைய வாழ்க்கைகளிலே கழிந்து போன நாட்களில் 3 நாட்கள் என்னால் மறக்க முடியாத நாட்கள். அப்படிப்பட்ட நேத்தையிலே வமாலி வபிலால் தஆமுன் யாக்குலுஹு து கபித், எனக்கு சாப்பிடுவதற்கு என்று எதுவுமே இருக்காது, உண்பதற்கு என்று எதுவுமே இருக்காது. எனக்கு பக்கத்திலே பிலால் இருப்பார், அவருடைய கபக்கட்டிலே ஒரு பை தூங்கும், அந்த பையிலே ஒரு ஈத்தம்பழம் து கபித்தின் ஈரல் இல்லாத ஒரு உணவு இருக்கும், அந்த உணவை தருவார். அதை திண்டு திண்டுதான் இந்த உலகத்தில் நான் 3 நாட்களை நான் கழித்தேன். அப்படிப்பட்ட 3 நாட்கள் இந்த உலகத்தில் என்னுடைய வாழ்க்கைகளிலே மறக்க முடியாத நாட்கள். அப்படிப்பட்ட நாட்களிலெல்லாம் எனக்கு பக்கத்தில் வறுமையில் வாழ்ந்த பிலால் இருப்பார்,
அவருடைய கமக்கட்டில் ஒரு பை தூங்கும். அந்த பைக்குள்ளே ஈரல் இல்லாத ஒரு உணவு ஈத்தம்பழம் இருக்கும். அந்த ஈத்தம்பழத்தை தருவார். அதை சாப்பிட்டு சாப்பிட்டு என்னுடைய வாழ்க்கைகளில் 3 இரவுகள் என்னால் மறக்க முடியாத இரவுகள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமைக்குரிய சகோதர சகோதரிகளே, அதனால் ஏழ்மை என்பது ஒரு தனிச்சிறப்பு, சுவர்க்கம் போவதற்கான ஒரு சான்றிதழ். முதலாவது ஹவுதுல் கௌதரிலே தண்ணீர் அருந்துவதற்கான ஒரு தனிச்சிறப்பு என்பதை ஏழைகளாக உள்ளவர்கள் அனைவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். பணக்காரர்களாக உள்ள அனைவரும் பொருந்திக் கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா செல்வத்தை தந்திருக்கிறான். அந்த செல்வத்தை அல்லாஹ் விரும்புகின்ற விதத்தில் வாழ்ந்து இந்த உலகத்தில் மரணித்தாலும் அல்லாஹ் தஆலா விசாரணை செய்வான். ஒவ்வொரு ரூபாவை பற்றியும் விசாரணை செய்வான். ஒவ்வொரு நிமிடத்தை பற்றியும் விசாரணை செய்வான். ஒவ்வொரு சதத்தை பற்றியும் அல்லாஹ் விசாரணை செய்வான். அந்த விசாரணை செய்கின்ற நாட்கள் மிக அதிகமான நாட்களாக இருக்கும். ஏழைகளிடத்தில் அப்படிப்பட்ட விசாரணை செய்வதற்கு அவர்களுக்கு பணம் கிடையாது, வசதிகள் கிடையாது, வாய்ப்புகள் கிடையாது. அவர்களுடைய வாழ்நாள், அவர்களுடைய இபாதத், அவர்களுடைய தொழுகைகள், அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல்கள் சம்பந்தமாகத்தான் அவர்களிடத்திலே கேள்வி கணக்குகள் இருக்கும். ஆனால் தனவந்தர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. ஒவ்வொரு ரூபா, ஒவ்வொரு சதமாக அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும். அதனால் சுவர்க்கத்துக்கு அனாதைகள் முதலாவது சென்றதற்கு பிறகுதான் இந்த உலகத்திலே வாழுகின்ற ஏழை, அந்த பணக்காரர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய விசாரணைக்கு பிறகு சுவர்க்கம் செல்ல வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது என்பதை பயந்து பயந்து அல்லாஹ் விரும்புகின்ற அடிப்படையில் அந்த பணத்தை இந்த உலகத்திலே செலவழிக்க வேண்டிய தேவைகள் இருக்கிறது. இதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா நதர அஹதுக்கும் இலா மன் ஃபுத்தில அலைஹி ஃபில் மால் வல் கல்க். இந்த உலகத்திலே யாராவது ஒருவர் தன்னை விட உயர்வான பணக்காரனை கண்டால், தன்னை விட அழகான ஒரு மனிதனை கண்டால் அவனுக்கு கீழே உள்ளவனை பார்க்கட்டும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு கண்ணாடிக்கு நின்றுக்கிட்டு சொக்க பிடிச்சு பார்க்குறதையும், கண்ணை பிடிச்சு பார்க்குறதும், மூக்கை பிடிச்சு பார்க்குறதும், கொஞ்சம் வெள்ளையாக இருந்தால் நல்லா இருக்குமே, கொஞ்சம் உதடு சுவப்பாக இருந்தால் நல்லா இருக்குமே, முகப்பருவு இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குமே, கூந்தல் கொஞ்சம் நீண்டு இருந்தால் நல்லா இருக்குமே, அப்படித்தான் நம்ம பார்க்குறோமே தவிர பக்கத்து வீட்டுக்கார மாப்பிள்ளையை பார்த்து இந்த மாப்பிள்ளை போல எனக்கு ஒரு மாப்பிள்ளை கிடச்சிருந்தா நல்லா இருக்குமே, பக்கத்து வீட்டுக்காரியை பார்த்து அந்த பொம்பளை போல எனக்கு ஒரு பொண்டாட்டி கிடச்சிருந்தா நல்லா இருக்குமே. இதுதான் நம்முடைய கவலைகள், இதுதான் நம்முடைய கவலைகள். நமக்கு அல்லாஹு தஆலா தந்திருப்பதை பார்த்து மேலே உள்ளவனை பார்க்கக்கூடாது. இன்றைக்கு பொம்பளைகளுக்கெல்லாம் பக்கத்து வீட்டில் எட்டி எட்டி பார்த்து தான் கவலை. பாருங்க என்ன மாடி கட்டுறான், என்ன மாடி கட்டுறான், எப்படி வாழ்றான், எப்படி அழகான பிள்ளைய பெத்து வச்சிருக்கிறான், எப்படி நல்லா படிச்சு கொடுக்குறான், எப்படி நல்லா வளர்த்துருக்கிறான். நம்ம பெத்த பிள்ளையா எப்படித்தான் வளர்ந்து போயிருக்குது. நம்ம எவ்வளவுதான் சேர்த்தாலும் கையில் தொங்குது இல்லையே. ஒரு மாடி வீடு கட்ட முடியுதா? ஒரு மாடி வீடு கட்ட முடியுதா? ஒரு எல்இடி டிவி வாங்கி வைக்க முடியுதா? ஒரு வெளிநாட்டு காபட்டு போட முடியுதா? வருஷம் பெயிண்ட் அடிக்க முடியுதா? அதை பார்த்துத்தான் பெருமூச்சு விடுறானே தவிர உள்ளதை கொண்டு திருப்தி அடைந்து தனக்கு கீழே உள்ளவனை பார்த்து பாரப்பா, அல்லாஹ் தஆலா சின்ன வீடுண்டாலும் நிம்மதியான ஒரு வீட்டை தந்திருக்கிறானே, கருப்புண்டாலும் கலையாக படைச்சிருக்கிறானே, வெள்ளண்டாலும் ஏதோ நமக்கு வேண்டப்பட்ட ஒரு கணவனை தந்திருக்கிறானே, பிள்ளை என்றாலும் இரக்கமான ஒரு குழந்தையை தந்திருக்கிறானே என்று திருப்திப்படாமல் மற்றவனை பார்த்து புறாமப்படுகின்ற, மற்றவனை பார்த்து கவலைப்படுகின்ற உறவுகளாகத்தான் இன்றைக்கு நிறைய உறவுகள் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அதனால் தான் சொன்னார்கள், உங்களுக்கு மேலே உள்ள ஒரு வசதிக்காரனை பார்த்தா அதை விட கீழே, உங்களுக்கு கீழே உள்ள ஒருவனை நீங்கள் பாருங்கள். உங்களை விட ஒரு அழகானவனை நீங்க பார்த்தா அவனை பார்க்காதங்க, உங்களை விட ஒரு அசிங்கமானவனை நீங்க பாருங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் வறுமை என்பது தனிச்சிறப்பு. நாங்கள் வாழுகின்ற வாழ்க்கை அந்த வறுமைக்கு மெருகூட்டுவதற்காக வேண்டி இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் நானும் நீங்களும் வாழ வேண்டும். அதனால் வறுமை, அதனால் இந்த உலகத்தில் நாங்கள் படுகின்ற துன்பங்கள், கஷ்டங்கள் அதெல்லாம் மறுமையில் எங்களுக்கு நல்லதாக வந்து சேரும் என்று சொல்லுகின்ற ஒரு நல்ல ஒரு செய்தியை ஆழமாக மனதிலே பதிந்து கொண்டு, ஏழ்மையாக படைக்கப்பட்டவர்கள், வசதி இல்லாதவர்கள் அல்லாஹு தஆலா நாடினால் தருவான், நாடாட்டியும் பிரச்சனை கிடையாது, நாம் இஸ்லாத்தோடு வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோடு வாழ வேண்டும். வசதி படைத்தவர்கள் பயந்து பயந்து தன்னுடைய பொருளாதாரத்தை செலவழிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்கள் கொண்ட மனிதர்களாக, ஆண்களாக, பெண்களாக, உறவுகளாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.